தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லோரும் பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. இயேசுவே, நீரே என் கடவுள், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன். நீர் எனக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசுவே, என் வியாதிகள், வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னிலும் என் குடும்பத்திலும் அற்புதத்தை காண செய்யும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் எடுத்து வாசிக்க உங்களை அழைக்கிற வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய திருவிவிலியத்தை, வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் 9வது வசனத்தை வாசியுங்கள். யாப்பேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார். அவரின் தாய், நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாப்பேசு என்று பெயரிட்டார். யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது. நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மில் எத்தனையோ பேர் கஷ்டத்தின் மத்தியில் வந்திருப்போம், உபத்திரவத்தின் மத்தியில் வந்திருப்போம், பிரச்சனைகளின் மத்தியில் வந்திருப்போம், நோய்களோடு வந்திருப்போம். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடா வாழ்க்கை நமக்கு இது சலிச்சு போச்சு என்பது போல ஒரு சோர்வுகளும் சோகங்களும், டெய்லி வீட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளும் கூட நமக்கு ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கி, யாராவது நம்மளை பார்த்து, எக்கா எப்படி இருக்கீங்க, தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஏன் வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேன், என் வாழ்க்கையே ஒரு துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் முகபாவனையோ வார்த்தைகளோ கூட அப்படி வெளிப்படுவது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சராசரி நம்ம யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், எனக்கு தெரிந்த ஒருவரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு யாராவது கேட்டால் போதும், அவர் சொல்லுவார், நல்லா இல்லை, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை வருகிறதுனா, அவங்க இருதயத்தில் பெரிய ஏதோ பாதிப்பு, ஒரு கஷ்டம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் ஏதோ வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் மத்தியில் அவர் வாழ்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அப்படி யாராவது வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் விசுவசிக்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் இயேசு மாற்றத்தை தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் நமக்கு சொல்லுகிற இந்த 1 நாளாகமம் 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசித்தோம். அதில் சொல்லப்பட்ட நபருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் யாப்பேசு. முதல்ல அவனை பற்றி என்ன சொல்லப்படுகிறது அவரை பற்றினா, யாப்பேசு தம் சகோதரர்களை விட சிறப்புற்றவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்கள் குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் பெயரும் புகழும் நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த உறவுகள் மத்தியில் நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களை வாழ்த்துறேன். நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எங்கே சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்? நீங்கள் துபாயில் போய் சந்தோஷமாக இருந்து என்ன பண்ணியும்? நீங்கள் வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாதிக்கிறது பிரச்சனை கிடையாது. எங்கே வரணும்? சொந்த உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நல்லா இருக்கணும், சிறப்போடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் உலகத்திலே நம்மளை ரொம்ப எடை போட்டு பார்க்கறது எங்கே? சொல்லுங்கள், எடை போட்டு பார்க்கறது எங்கே? சொந்த குடும்பத்தில் தான், சொந்த உறவுகள் மத்தியில் தான் நம்மளை தள்ளி வச்சு பார்ப்பாங்க, எடை போட்டு பார்ப்பாங்க. நீங்கள் என்ன தான் படித்தா கூட, நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய ஜாப்பில் வேலைக்கு போய் சேர்ந்தா கூட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வந்துட்டா பாரு பெரிய இவா. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் இந்த கேஸில் நம்ம முன்னால் வளர்ந்த கேஸு தான், இதெல்லாம் பொண்ணு சும்மா அப்படின்னு சொல்லி ஒரு உதாசீனப்படுத்துவது எங்கே அப்படின்னா வெளியில் இருக்கிறத விட குடும்பத்தில் தான் அதிகமாக இருக்கும். அப்படி தானேம்மா? சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வெளியே உள்ளவங்க உங்களை உதாசீனப்படுத்துவாங்களா வீட்டுக்குள்ளேயா? உதாசீனம் என்னது? சொல்லுங்கள், உதாசீனம் என்னது? உன்னை ஓரங்கட்டி பார்க்கறது, உன்னை நீ பெரிய இவா அப்படின்னு சொல்லி உன்னை கண்டுக்கிடாமல் போகிறது, உன்னை வெறுத்து ஒதுக்குவது, உன்னைய ஒரு எந்த இதுலையும் சேர்க்காம உங்களை இந்த உலகத்தில் ஒரு மதிக்காத சூழ்நிலையைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றப் போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலைமையை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பைபிள் சொல்லுகிறது, யாப்பேசை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சாராம்? அவன் ஆண்டவரை பார்த்து 4 காரியம் கேட்டார். என்ன நீ ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், என்னோடு உடைய கரம் இருக்கணும், தீமை என்னை துன்புறுத்தாதபடி நீர் என்னை பாதுகாக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவன் விரும்பினதை அவனுக்கு கொடுத்தார். அதனால அவர் தம் சகோதரர்களை விட சிறப்புற்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் பயணம் செய்தார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாப்பேசை ஆசீர்வதித்த ஆண்டவர். நல்ல கை கொடுத்து சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் சிரிச்சுட்டே சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, யாப்பேசை. நல்லா கை கொடுக்க மாட்டீங்களா? ஏம்மா கை இப்படி கொடுக்கக்கூடாதா? கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுமா. வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தால், மனைவி பக்கத்தில் இருந்தால், பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தால், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாப்பேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களை என்ன செய்வார்? நீங்கள் நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்களை சிறப்புடன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆசீர்வதிப்பார்? நல்ல வாழ்த்து செய்தி சொல்லுங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏன்னா ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கிறது. என்ன? நம்மை ஆசீர்வதிப்பது. பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிடிக்கும்? ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எண்ணிக்கை 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நமக்கு விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஆகாய் 2:19 சொல்லுகிறது, இதோ இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன். அல்லேலூயா. அதனால தான் இணை சட்டம் 28:3 சொல்லுது, இந்த உலகத்தில் நீ வீட்டிலேயும் சரி வெளியேவும் சரி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா சொல்லுங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். இது கடவுளுக்கு விருப்பம், கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு சாமி பரலோகத்துக்கு போகும்போது தம்முடைய சீடர்களை என்ன செஞ்சார்? நீங்கள் நம்ம வாசிக்கிறோம், லூக்கா 24:51, அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவரிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் பரலோகத்திலிருந்து இப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் யாப்பேசை ஆசீர்வதிச்சார், என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றீங்க.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு மனசில் ஒரு கேள்வி எழும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வீட்டிலேயே ஆசீர்வதிப்பார், வெளியேயும் ஆசீர்வதிப்பார், நீ எடுக்கிற காரியமெல்லாம் நல்லா இருக்கும், இப்படிலாம் பைபிளில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே ஐயா, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு அநேகர் புலம்புவதை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இணை சட்டம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் எடுத்துக்கோங்க. இணை சட்டம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். 11:26. இதோ இன்று, நானே வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் முன்னால என்ன வைக்கிறேன் சொல்லுங்க. உன் முன்னால என்ன வைக்கிறேன்? ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, நான் இன்னும் ஒரு அடிமையா இருக்கிறேனே, இன்னும் நான் ஒரு பரிதாபத்துக்குரியவனா இருக்கிறேனே, இன்னும் ஏழ்மையும் தரித்திரமையும் குடும்பத்தை வாட்டி வதக்கிதுன்னு உள்ளத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகளே கவனிங்க. ஏன் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினாலும் அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சமீபத்திலே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு தியானத்துக்காக போயிருந்தோம். அப்படி போயிருந்த பொழுது அங்கே ஒரு நபரை சந்திக்க முடிந்தது. சந்தித்த அந்த இடத்திலே அந்த நபரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப எடுபடி வேலை பார்க்கும்படி அந்த மனிதரை விட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த மனிதனை போல இருந்தார். அப்போ அவருடைய பற்றி கேட்டேன், இவர் என்ன அந்த மனுஷன் இப்படி எல்லா வேலையும் செய்கிறாரு, ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. உடனே அங்கே இருந்த அந்த ஐயா சொன்னார், கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன், அவன் இந்த ஊரில் அவனுடைய குடும்பம் ஒரு காலத்தில் மிகவும் அதிகமான சொத்துக்களையும் ஆஸ்தியையும் கொண்டதாக அது இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பையனுடைய தாத்தா இந்த ஊரையே ஆட்சி செய்யும்படி ஒரு காலத்தில் பண்ணையார். அவர் இந்த ஊரில் நிலம் போலம் வயல் வாய்க்காடு தோப்பு துறவு எல்லாம் அவருக்கு இருந்தது. நல்லா இருந்தாங்க. இந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள காலத்தில் அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே இந்த ஊரை ஆட்சி செய்தது. ஆனால் அவருடைய தாத்தாவுடைய காலத்தில் அவர் செய்யக்கூடாத சில செயல்களை செய்ய ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அவருடைய பிள்ளைகள் சொத்துக்களை பங்கிடும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த சொத்துக்களை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். முடிவில் நல்ல ஒரு ஆளுகை செய்ய வேண்டிய குடும்பம் துண்டு துண்டா உடஞ்சி போச்சு. சிலர் சொத்துக்களெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. இவனுடைய தகப்பனாருக்கும் ஒரு பெரிய அளவிலான சொத்து இருந்தது. ஆனால் பாருங்க, அந்த சொத்துக்களை வச்சு அவங்க ஆளுகை பண்ணியிருந்தா, சரியாக நடத்தியிருந்தா இன்னைக்கு இந்த பையன் இந்த அளவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆனால் அவனுடைய தகப்பனாரும் தாத்தா போன வழியிலேயே போக ஆரம்பித்தார். முடிவில் அநீதியான காரியங்கள், குடி பழக்கங்கள், போதை பொருட்கள், பிற பெண்களுடைய நாட்டம், இப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செலவழித்து பரிதாபமாய் செத்து போனார். இன்னைக்கு பாருங்க, இவன் மட்டும் இல்லை, இவனோடு பிறந்தவர்கள் கூட அடுத்தவங்களோட கூலி வேலைக்கு போகும்படியாக ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று அங்கிருந்து ஐயா சொல்ல ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன் இந்த சம்பவத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார்னா, நமக்கு முன்பாக கடவுள் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் வைத்துக்கொள்ளலாம். உங்கள் பையனையும் பொண்ணையும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க. எதுக்கு?
சொல்லுங்க, எதுக்கு? அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய. அப்படி தானேம்மா? நீங்கள் நல்ல யூனிஃபார்மை துவைச்சி கொடுக்கலாம், நல்ல ஒருவேளை நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்களில் சேர்க்கலாம். அதை தாண்டி இன்றைக்கி நல்ல பலவிதமான என்னெல்லாமோ சொல்கிறாங்க, அந்த சிபிஎஸ்சி அது இது எல்லாமே சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல் பையனுக்கு பேக் வாங்கி கொடுக்கலாம், காரில் கொண்டு போய் விடலாம், ஒருவேளை அவனுக்கு பாக்கெட் மணி 100 ரூபா கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுவீங்க, என்ன தெரியுமா? மகனே, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், ஆனால் படிக்கிறதும் சொல்லுங்க, படிக்காததும் யார்கிட்ட இருக்குது? மேரியம்மா, நீயா போய் ஸ்கூலில் படிக்க போகிற? இல்லை. யார் படிக்கிறது? உன்னை காலேஜுக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு, உன்னை படிக்க வைக்க வேண்டியது நான். செங்கச்சோலைக்கு போகணும், வயலுக்கு போகணும், என்ன வேலை பார்ப்பனோ தெரியாது, உனக்கு செய்ய வேண்டியது நான் செஞ்சுட்டேன். ஆனால் நீ படிக்கிறதும் படிக்காததும் உன் கையில் இருக்கு, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், நீங்கள் எவ்வளவுதான் ஆர்வத்தோடு நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவு காரியம் செய்தாலும், அவர்கள் விரும்பினால் மட்டும்தான் அவர்கள் படித்து மேலே வர முடியும். விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் அவனுக்கு பெரிய காரியத்தை செய்தால் கூட அதனால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்களே, காலேஜுக்கு போகிறேன்னு தான் போகிறான், ஸ்கூலுக்கு போகிறேன்னு தான் போகிறான், உள்ளே வர போகிறான், அப்படியே வர்றான், முடிவில் ஒரு நாள் எல்லாத்துலேயும் ஜீரோவாகி பரிதாபமாக நிற்கிறான். ஆனால் ஒரு நாள் வரும்போது சொல்லுவான், என் வாழ்க்கை பாலாக போனதுக்கு எங்கள் அப்பா காரணம்னு சொல்ல மாட்டான். யார் காரணம்? நான் தான் காரணம். அப்போ அதே போல கடவுள் சாபத்தையும் முன்னால் வச்சிருக்காரு, ஆசீர்வாதத்தையும் முன்னால் வச்சிருக்காரு. ஆசீர்வாதம் எப்போ வரும்? நீ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா ஆசீர்வாதம் வரும். அப்படி தானேம்மா? நீ யாருக்கு பயப்படணும்? நீ ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தா ஆசீர்வாதம் வரும். நான் ஒரு காண்பிக்கிறேன், நீ தயவு செய்து கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா ஆசீர்வாதம் எப்படி? நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சீராக் எடுத்துக்கொள்ளுங்கள்ப்பா. சீராக் உங்களுடைய வேத புஸ்தகத்தை நல்ல நீங்கள் திருப்பிக்கணும்னு 2ஆம் அதிகாரம். சீராக் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு அஞ்சி ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மைத்தனம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். அதனால தான் சீராக் முதல் அதிகாரத்தில் பாருங்களேன், 18வது வசனம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமுடி, அது அமைதியை பொழிந்து உடல் நலனை கொளிக்க செய்கிறது. கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ நல்லா இருக்குன்னா அந்த சீராக்கு 1-2 படித்து பார்த்துக்கோங்க. ஆண்டவருக்கு பயப்பட்டா என்ன கிடைக்கும்? நல்லா இருப்ப, உடம்புக்கு தெம்பு, வாழ்நாளில் நலன், ஆசீர்வாதம், எடுக்கிற முயற்சி வெற்றி எல்லாத்தையும் கடவுள் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதே மாதிரி ஆண்டவருக்கு பயப்படுறது மட்டுமில்ல, ஆண்டவருடைய கட்டளைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டான்னா, இணை சட்டம் 28ஆம் அதிகாரத்தில், உபாகமம் இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ எல்லா மக்களினங்களை விட நீ ஆசி பெற்றவனாய் இருப்பாய். கை தட்டுங்க பார்ப்போம். அப்போ நீ ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா அந்த ஆசீர்வாதங்கள் உன் மேலே தங்கும். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவன் தனக்கு பயப்படுற ஜனங்கள், கட்டளை கடைபிடிக்கிறவன், வார்த்தையின் மீது அக்கறை உள்ளவன்,
கீழ்ப்படுகிறவர், இவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை வாளாக்காம தலையாக்காம கீழாக்காம மேலாக்காம இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் இன்னொரு பகுதிக்கு வர வேண்டியிருக்கு. என்ன வர வேண்டியிருக்கு? இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார், ஆனா சாபத்தை வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன வைத்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, என்ன வைத்திருக்கிறார்? ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எதை தேடிக்கொள்றாங்க? ஆசீர்வாதத்தை தேடுறாங்களா சாபத்தையா? சொல்லுங்க. சாபத்தை தான் தேடுறாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் உங்களை சபிக்கணும்னு விரும்பவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா ரெண்டையுமே முன்னால வச்சுட்டார். அல்லேலூயா. ரெண்டையுமே முன்னால வச்சிருக்காரு. நான் தான் முதல்ல சும்மா சிம்பிளா சொல்லிட்டேன், ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. படிக்கிறதும் சொல்லுங்க, படிச்சா நீ மேல நல்லா மேன்மையா வருவ, படிக்கலைன்னா பரிதாபமா எங்கேயாவது 4 பேர்ட்ட அடிமீதிப்பட்டு தான் கஷ்டப்பட்டுட்டு ஐயோ என் வாழ்க்கை எப்படி போச்சேன்னு புலம்புற மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சுட்டேன், ஆனா இந்த ஆசீர்வாதத்தை எடுக்காம இன்னைக்கு அநேகர் சாபத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எதை தெரிந்து கொள்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க, எதை தெரிந்து கொள்றாங்க? அப்ப ஏன் இந்த வாழ்க்கையில சாபங்கள் வருகிறது? சாபம் ஏன் வருது? ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் எப்பொழுது அவன் வாழ்க்கையை தாந்தோன்றித்தனமாய் வாழ முடிவெடுக்கிறானோ அப்பொழுதே அவன் மீது சாபங்கள் வர ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சாபம் எப்போ வருது? சத்தமா சொல்லுங்க, சாபம் எப்போ வருது? நான் சமீபத்தில் ஒரு தங்கச்சி சமீபத்தில் பார்த்தேன். அப்போ நம்ம தியான இல்லத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. வந்திருந்த பொழுது அந்த பிள்ளையை அவருடைய தாயார் கூட்டு வந்திருந்தாங்க. கூட்டு வந்திருந்தா கையில் சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆள் பார்க்கும்போது ஒரு காலத்தில் பார்த்தா ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருந்த பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக வறுமைக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் அடிமிதியும் பட்டு உருகுலைந்த நிலைமையில் இருக்கிறான். ஆனால் அந்த அம்மாவை பார்க்குறேன், அந்த அம்மா பிள்ளைய அப்படி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா ஏதாவது பிஸ்னஸில் நஷ்டமா, வாழ்க்கையில் எதுவும் பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்களா? அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம். இது என் பொண்ணு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நல்ல பெரிய வீடெல்லாம் வச்சுருக்கீங்க, வசதியாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, ஐயா நல்ல பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாரு, ஏதாவது ஆகி போச்சா? இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய இவா எங்களை நம்பாமல் வேற ஒருத்தனை நம்பி ஓடி போயிட்டான். தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாயிட்டு. 2 வருஷம் கழித்து தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறோம், 2 கை குழந்தைங்க இருக்கு. அவன் ஒரு குடிகார பையன், கஞ்சா கிராக்கி, என் பிள்ளைய அடித்து துன்புறுத்தி காவல்துறை அதிகாரிகள்லாம் வச்சு பேசி முடிவெடுத்து இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறான். இந்த பிள்ளைக்குள்ள வாழ்க்கை என்ன? நல்ல வாழ்க்கை. அப்பா அம்மா நல்ல வாழ்க்கை எதை நம்ம வச்சுருப்பாங்க? ஏமா சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நல்ல 50 பவுன் போட்டு 100 பவுன் போட்டு நல்ல தேர்ந்தெடுத்து பார்த்து பிரச்சனை வந்தால் கூட நம்ம தலையிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி பிள்ளைய நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறது அப்பா அம்மா. ஆனால் அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா, அவன் கூட போக மாட்டேன் அப்படிங்கிற அளவில் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்? நீயாகவே உன் முடிவை எடுத்துக்கிற. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு மேலே சாபத்தை எடுக்கிறது யாரு? யார் எடுக்கிறா? நம்ம தான் எடுக்கிறோம். அப்போ எப்பொழுது சாபம் வருகிறது என்றால், கடவுளை விட்டு நாம் பிரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வர ஆரம்பிக்கிறது. புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? பிரைஸ் தி லார்ட். யாரை விட்டு பிரியும் போது? பாப்பா, யாரை விட்டு பிரியும் போது? ஆண்டவரை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுது? சாபமாக மாறுகிறது. சாபமா மாறுது. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் வரணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனா ஆசீர்வாதத்துக்கு பதிலா நீங்க என்ன வந்துட்டுனா சாபங்கள் வருகிறது. ஏன் சாபங்கள் வருகிறது அப்படின்னா,
நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு 3 கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சம் வேகமாக நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். நல்ல கவனியமா. இணை சட்டம் உபாகமம் 7ஆம் அதிகாரம், இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்கப்பா. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் வாசிக்கிறேன். அவைகளைப் போல சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள். அவைகளை முற்றிலும் அருவருக்க வேண்டும், ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. நீங்க சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானவைகளை உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு முடியும். ஆண்டவர் சொல்றாரு அவைகளை அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவைகளை. அப்படின்னா அவைகள்னா என்னது? கேள்வி கேளுங்க. அவைகள் என்று சொல்லுகிறாரே தேவன், அந்த அவைகள் என்பது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நல்ல கவனிங்க. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். இந்த நற்கருணை பேழையில் 24 மணி நேரம் உங்க ஊர்ல நமக்காக காத்திருக்கிற கடவுள். ஆமென். இயேசு தான் கடவுளா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்க ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல இந்த தவக்கால நற்செய்தி கூட்டம் பிரதர் நானும் இப்போ சமீபத்தில் போன வாரம் 3 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்த எல்லார் கால்லையும் கயிறு கட்டியிருக்கிறாங்க. எல்லார் காலிலையும் என்ன கயிறு கட்டிருக்காங்க? கயிறு கட்டியிருக்காங்க. ஒருவேளை போப் பிரான்சிஸ் புதுசாக ஏதாவது ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காரான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எனக்கு. நம்ம திருத்தந்தை வேறு என்னது பிரான்சிஸ் அவர் இல்லை நம்ம மறை மாவட்ட ஆயர் அப்படின்னு சொன்னால் புரியுமா? இல்லை அவங்க பங்குச்சாமி சொல்லுங்க. உங்கள் பங்குச்சாமி ஏதாவது சொல்லியிருக்காரா? கிறிஸ்தவர்கள் என்றால் காலிலே கயிறு கட்ட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கா? சொல்லுங்கம்மா எக்கா சொல்லு. கிளவியும் கட்டியிருக்கா. எல்லாம் கட்டியிருக்கு. ஒன்றும் விடுறது கிடையாது. பிறந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாம் கட்டியிருக்காங்க. எதுக்கியா அப்படின்னா இல்லை திஷ்டிக்கு கட்டியிருக்கிறோம். கண்ணு பற்றக்கூடாதுன்னு கட்டியிருக்கிறோம். இப்படி சில பேர் கேட்க மாட்டே, இந்த ஒரு கருப்பு கயிறு உன்னை காப்பாத்தும்னா அப்ப யாரு தேவையில்லை? சொல்லுமா. ஒரு கருப்பு கயிறு உன்னை காப்பாத்துனா உனக்கு யார் தேவையில்லை? இவ்வளவு சிலுவையில் தொங்கின இயேசு உனக்கு தேவையே? சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தினவர் உன்னை காப்பார் என்ற நம்பிக்கை இல்லாம இந்த கருப்பு கயிறு தான் உன்னை காப்பாத்தும்னா உனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது பகல்ல கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. சரி வீட்டு போவோம். போனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்னை பார் சிறி யோகம் வரும். பார்த்தா கழுத நிற்கிது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே கண்ணாடியை மாட்டி வச்சிருக்காங்க. கிறிஸ்தவன் தான். முகம் போன உடனே வாசல் அப்படி என்ட்ரன்ஸ் அப்படி உள்ள போன உடனே என்ன வச்சிருக்காங்க? அப்போ என்னம்மா கண்ணாடி என்ன இங்கே இருந்தா சீவ இல்லை, இது திருஷ்டி கண்ணாடி. ஏன் உள்ள வர்றவன் முகம் நேர கண்ணாடியில் பட்டுட்டுனா அவன் பார்வை எங்கே போவாதான்? வீட்டுக்குள்ளே போவாதான். என்ன கண்டுபிடிப்பியா? நல்ல கண்டுபிடிப்பு. கிறிஸ்தவனுக்கு தேவையான கண்டுபிடிப்பு தான். நான் கேட்கிறேன், உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை எல்லாம் உன் வீட்டுக்குள்ள வைத்திருப்பா என்றால் நீ கேளு, உனக்கு கடவுள் இயேசுவா இல்லைன்னா பிசாசா? சொல்லுமா. இயேசுவா? இயேசுதான் கடவுளா? எப்படி கடவுளாவாரு? நீ இவ்வளவுதையும் செஞ்சுட்டு உனக்கு இயேசு கடவுளா இருக்க முடியுமா? சொல்லுங்க. காலில் கயிறு, வீட்டில் எலுமிச்சம்பழம், மந்திரவாதம், கையில் இடுப்பில் எல்லாத்திலையும் தாயத்து, எண்ணெய் பார்ச்சிரி யோகம் வரும், திஷ்டி கண்ணாடி எல்லாத்தையும் மாட்டி வச்சுவிட்டு எனக்கு இயேசுதான் கடவுள்னா ஆண்டவரே உன்னை பார்த்து கேள்வி கேட்பாரு, நானாடி உனக்கு கடவுள்?
பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏமா நானா உனக்கு? ஆண்டவரே உன்னை கேட்பாரு. நீ கோயில்ல வந்து ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிற அப்படி நீ சொல்லுவது என்ன தெரியுமா? வாழ்க்கையில கடவுளுடைய அருளை இழப்பதற்காக நீ சொல்ற பொய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். பிரதர் இதுவரை எனக்கு தெரியாது அதனால செஞ்சிட்டேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த ஊர்ல இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, உங்கள் வீடுகளிலே அருவருப்புகள் அகற்றப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை பைபிள்ல இது இருக்குதா அப்படின்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வாசிங்க. இணை சட்டம் 4ஆம் அதிகாரம். நல்லா கவனிக்கணும். இணை சட்டம் 4ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க 3ஆம் வசனத்தை பாருங்க. பாகால் பெகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள். பெகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றுபவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? 24ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் எதை விரும்ப மாட்டாரு? சொல்லுங்கம்மா, எதை விரும்ப மாட்டாரு? இந்த ஒரே சர்வேஸ்வரன் எல்லாமல்ல கடவுள் தம் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் நீ விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாய். இந்த தேவனாகிய ஆண்டவரை நீ விட்டுட்டு யாரோ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னா அதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? ஆசீர்வாதம் வருமா? சாபம் வருமா? சாபம் தான் வரும். நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னாரு, பிரதர் எங்க அம்மா ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, டேய் நீ என்ன அள வைக்காத அப்புறம் பார்த்துக்கோப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியலை. ஆனால் எங்கள் அம்மாவை மனநோகப்படி எங்கள் அப்பாவை மனநோகப்படி தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மாவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு புரியுது, அப்பாவையும் அம்மாவையும் அள வச்சுட்டு மனநோகடித்துட்டு நம்மளால் நல்லா இருக்கவே சொல்லுங்க முடியுமா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் செய்கிற இந்த மூட நம்பிக்கைகளோ, ஜோசியம், ஜாதகம், இல்லைன்னா 4 நட்சத்திரம், கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, தாயத்து, தகடு, ஏதோ தொழில் வளம் பெருகணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு சொல்லி யார் யார் சொல்றதெல்லாமோ நம்ம செய்தோம் என்றால் கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவாரா? துக்கப்படுவாரா? சொல்லுங்க, துக்கப்படுவாரா? மகிழ்ச்சி அடைவாரா? ஏமா சொல்லு. ஆண்டவர் வேதனைப்படுவாரா? இல்லைன்னா பரவாயில்ல என் பிள்ளை நல்ல பிள்ளைப்பா இன்னும் நல்ல செய்யின்னு சொல்லுவாரா? சொல்லுமா. ஆண்டவர் வேதனைப்படுவார். சிலுவையில் அவர் திரும்ப திரும்ப நீங்கள் செய்கிற இந்த தெய்வத்தை நம்பாமல் நீங்கள் செய்கிற மற்ற காரியங்களால் ஆண்டவர் மனமுடைந்து போவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆசீர்வாதம் வருமா? சாபம் வருமா? ஆசீர்வாதம் வருமா? சாபம் வருமா? கைத்தையும் தாயத்தையும் தகடையும் மையையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாமோ வாங்கினேன் என்னெல்லாமோ எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கேயும் ஒரு கும்பிடு அங்கேயும் ஒரு கும்பிடுன்னு வாழ்ந்தா அது ஆசீர்வாதமா சாபமா? நீங்களும் எழுதிக்கோங்க. ஆண்டவர் சொல்றார், நான் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையில் புரியணும், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். வேற்று தெய்வ வழிபாட்டை என்ன செய்ய மாட்டார்மா? ஆண்டவர் சகிக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இணை சட்டம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக தருகிறார். 7வது வசனத்தை படிங்க. என்னை தவிர
வேறு கடவுள் உனக்கு இருத்தலாகாது. கை தட்டுங்க பாப்போம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு எத்தனை கடவுள் சொல்லுமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு எத்தனை கடவுள்? எல்லா கடவுளுமா? ஒரே ஆண்டவர், சர்வ லோகத்தை படைத்த கடவுள் நம் ஆண்டவர். அவரை விசுவசிப்பது, அவரை அன்பு செய்வது, அவர் மீது நம்பிக்கை வைப்பது, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க, இவங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் ஆசீர்வாதமாக இருக்குன்னு விரும்புகிறாங்க. நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? நீங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க பண்ணக்கூடிய அந்த காரியங்களால் அவருடைய பெண் பிள்ளைகள் தவறான பாதையில் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை தொழிலுக்காக செய்கிறோம் ஐயா, இல்லை எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக செய்கிறோம், இல்லை நாங்கள் இதை செஞ்சாதான் எங்களுக்கு நல்லது நடக்கும். பிரியமானவர்களே, கடவுளுடைய சாபத்தை வாங்கிக்கிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு பேரன்புடையவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பேரன்பு எப்படிப்பட்டது? 1000 தலைமுறைக்கு அவர் பேரன்புள்ள கடவுள். அல்லேலூயா. ஆனா நீங்க அவரை விட்டுட்டு வேற்று தெய்வங்களை நோக்கி பயணிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உங்கள் மீது சாபங்கள் வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13 படிமா. உன் கடவுளாய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகத்தினின்றே உங்களை அழித்து விடலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். சும்மா சாதாரணமாக இதை படிச்சுட்டு போயிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க அவருக்கு அஞ்சி, அவரே கடவுள், அவரே ஆண்டவர், எனக்கு எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு நீங்க முடிவெடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆமென். ஒருவேளை இருக்கிற யாராவது நீங்க விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது வைத்து இருந்தீங்கன்னா நீங்க வீட்டில் போன உடனே உங்க வீட்டை எடுத்து அகற்றி போடுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அது உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை என்ன செய்யும்? பாதிக்கும். பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது சாபங்கள் வரும். சில குடும்பங்களில் பாருங்க, எடுக்கிற எல்லா முயற்சி தோல்வி அடைந்து போகும். சமீபத்தில் ஒரு தம்பியை தியான இல்லத்துக்கு கொண்டு வந்தாங்க. சின்ன பையன், நீங்கள் அவனை சின்ன பையனே பார்க்க முடியாது. அவன் பண்ணுற அட்டூழி அவனை 4-5 பேர் சேர்ந்தா கூட என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. அப்படியே திடீர்னு பார்த்தா அம்மாவை எட்டி உதைக்கிறான், அப்பாவை பிடிச்சி அடிக்கிறான். கடைசியில் பார்த்தா அவங்கள கூப்பிட்டு கேட்டான், தொழிலுக்காக யாரோ சொன்னாங்க, போட்டு தொழிலுக்காகன்னு சொல்லி எங்கேயோ யாரோ கூப்பிட்டு போனாங்க, பாடு இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் பல 1000 ரூபா செலவழித்து எதையோ வாங்கி வள்ளத்தில் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, தொழில் பெருகணும்னு சொல்லி சில செஞ்சுட்டாங்க. ஆனால் கடைசியில் பிள்ளையை மகன் அது பாதித்து கடைசியில் திரும்ப யாரோ எங்கெல்லாமோ கூப்பிட்டு போய் ஒன்றும் நடக்கலை. அதை விட மோசமாகி வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வீட்டையே காலி பண்ணிட்டு, வீடு சரியில்லை. கடைசியில் தியான இல்லத்தில் ஆண்டவருக்கு முன்பாக அந்த பையனை கொண்டு உட்கார வச்சு 1 வாரம் அந்த குடும்பம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி நல்லது ஒரு பாவ சங்கீதனம் பண்ணி முழுமையாக எல்லாத்தையும் வீட்டை விட்டு அகற்றி போட்டாங்க. ஆண்டவர் அந்த பையனுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. அப்ப நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாய் என்றால் ஆசீர்வாதம். அவருக்கு பிரமாணிக்கம் இல்லாத, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது உன் வாழ்க்கையில சாபங்கள் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க,
ஆண்டவர் யாரையும் சபிக்கிறது இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் யாரையும் சபிக்கிறது இல்லை. நீங்களும் நானும் தான் சாபத்தை தேர்ந்து கொள்கிறோம். எப்படி தெரிந்து கொள்கிறோம்? பைபிளில் வசனம் காமிக்கிட்டா வாசிங்க. எரேமியா 2:13 படிங்க பாப்பா. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் சொல்லல, வாசிங்கம்மா. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனி. என்ன? என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குடங்களை தங்களுக்கென்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், தெரிந்து கொண்டது யாரு? ஏமா சொல்லுங்க, தெரிந்து கொண்டது யாரு? ஆண்டவர் சொல்றாரு, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை விட்டு தண்ணீர் தேங்காத ஓட்ட தொட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். யார் தெரிந்து கொண்டா? சொல்லுங்க, யார் தெரிந்து கொண்டா? இங்க போனா அது நடந்துரும், அங்க போனா இது நடந்துரும். போறது யாரு? ஆண்டவரை கையை பிடிச்சு கூட்டு போனாரு. சொல்லுங்க, அங்க இங்கேயும் போறது யாரு? நீ எப்போ போறதுக்கு முடிவு எடுக்கிறியோ அப்பமே உன் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிப்ப. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு ஒருவேளை எந்த காரியத்துக்காகவாவது ஆண்டவரை விட்டுட்டு நீ வேற ஒரு காரியத்தை போயிருந்தனா, இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்புகள். ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்துடணும், எங்கள் மேலே இருக்கிற அந்த சாபங்கள் மாறணும். ஒரு தாயார் சொன்னாங்க, என்னோட தகப்பனார் செஞ்சதுக்கு இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க பிரதர். அவர் பண்ணுற மந்திரவாத வேலையெல்லாம் பண்ணார் ஒரு காலத்தில். இன்னைக்கு என் பிள்ளைங்க அதுக்கெல்லாம் வேதனைப்படுறாங்க. எனக்கு பிள்ளைங்களுக்கு பிறகுற பேர பிள்ளைங்க முதற்கொண்டு ஊனமாக பிறகுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் யாராவது அப்படிலாம் காரியம், ஐயா நான் உங்களுக்கு எச்சரிக்கும்படி சொல்கிறேன், ஏதாவது ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு, சிலர்லாம் பாருங்கள் கிறிஸ்தவங்க பேர் தான், ஆனால் கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு அந்தோனியார் வாராரு, தோமையார் வாராரு, மிக்கேல் சமணசு சிலருக்குள்ளே வந்துருந்தாரு. பிரைஸ் தி லார்ட். சாமியாடி மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களும் குறி சொல்கிறது. அந்தோனியார் யாருக்குள்ளே வருவாரா? ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டாராம். யார் வந்துட்டா? மிக்கேல் ஐயா வந்துட்டாரு. உட்காந்துருக்காங்க சுற்றி வர அவ்வளோ கிளவியும். மிக்கேல் ஐயா வந்துட்டாரு. சோஸ்பீனை பற்றி என்ன சொல்கிறார்? சோஸ்பீன் ஓ மாப்பிள்ளை அங்கே போயிருக்கிறாரு. மிக்கேல் ஐயாவுக்கு வேறு வேலை இல்லையா? சொல்லுங்கள், மிக்கேல் ஐயா அப்படி வந்து சொல்லுவாரா? உனக்கு அவ வச்சிருக்காரு, இவனுக்கு இவ்வளோ வச்சிருக்காரு, அவளுக்கு அவ்வளோ வச்சிருக்காரு. மிக்கேல் ஐயா அப்படி பண்ணுவார். பிசாசு. பைபிள் சொல்லுகிறது, ஒளியின் தூதனை போல அவன் வந்து என்ன செய்வான்? மக்களை ஏமாத்துவான். இன்னைக்கு ஜனங்கள் இப்படி ஏமாந்து போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பக்கம் பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர்றதில்லை, சபைகளை தேடி ஓடுறாங்க. எங்க போறாங்க? சபைகளை தேடி ஓடுறாங்க. ஏன்? பூசையை விட ஏன்னா பாஸ்டர் வந்து சொல்லிட்டாரு, உன் வீட்டில் 3 பேய் இருக்கு, அந்த 3 பேய் போகணும்னா நீ எங்கள் சபைக்கு வந்துடு. அப்போ தான் 3 பேய் போகும். 3 பேய் இல்லை, 30 பேய் உன் வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஏன் சொல்லுங்க? நீ யாரை விட்டுட்டு போற? நீ எதுக்காக தான் போற? இயேசுவுக்காக போல. நீ போற உன்ன நோக்கமே என்னது? நோக்கம் திருச்சபையை விட்டு உன்னை பிரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பேய சொன்னாதான் இவன் என்ன செய்வா? நம்புவா. உன் குடும்பத்தில் ஒரு பெரிய இருள் இருக்கு, பெரிய கட்டு இருக்கு, யாரோ ஒருத்தங்க ஒன்று பண்ணிட்டாங்க. எந்த சாமியார் அதை இப்படி சொல்லியிருக்காரு? சொல்லுமா, எத்தனை பங்குச்சாமி உங்கள் ஊருக்கு வந்திருப்பாங்க? எந்த பங்குச்சாமியார் வீடு மந்திரிக்க வரும்போது, அம்மா வீடு பயங்கர இருட்டாக இருக்குமா, வீட்டில் எப்படிம்மா குடியிருக்கீங்க, அது வச்சிருக்கு இது வச்சிருக்குன்னு எந்த சாமியாரா சொன்னாரா? ஆனால் அந்த பாஸ்டர் மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க? சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கு கண்டிப்பாக பாஸ்டர்கள் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் நிறைய பாஸ்டர் தெரியாமலா இருக்க போது, கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பங்குகளை விட்டு எங்கெல்லாம் சாமியாரை விட்டு தூரமாக இருக்குதோ அந்த இடத்த தான் பாஸ்டர்கள் குறி வச்சு பிடிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உடனே பாஸ்டரே சொல்லிட்டாரு. அதுவும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் மட்டும் சபைக்கு வரலன்னா உங்கள் வீட்டில் ஒரு உயிர் பலியே போயிடும்.
இப்படியெல்லாம் கடவுள் சொல்லுவாரா? சொல்லுமா ஏக்கா, சொல்லுவாராக்கா? கடவுள் இப்படிலாம் சொல்ல மாட்டார். கடவுள் உன்னை பாதுகாக்கக்கூடிய கடவுள். நீ திருச்சபையை விட்டு வெளியே போனவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போகாதபடி. நீங்க உங்க வீட்டில் நீங்க குடும்ப ஜெபமாலை சொல்றீங்களா? கேளுங்க. எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபமாலை இருக்கு? கை தூக்குங்க. மனசாட்சி தொட்டு. ஒரு வீட்டில் இருக்கு, கை தட்டுங்க பாப்பா. அதுவும் ஆம்பளை கை தூக்கியிருக்காரு. அப்போ குடும்ப தலைவி இல்லையாங்க? குடும்ப தலைவி யாருமா? அவருடைய குடும்ப தலைவி. கை தூக்குறவர் யாரையா? அந்த அவரை பார்த்துக்கோங்க. அவர் தானா கை தூக்குறவரை பாருங்க. அவர் தானா? அவர் வீட்டம்மா யாரு? குடும்ப ஜெபம் உண்டாமா? என்ன பண்ணுவீங்க? டெய்லி ஜெபம் சொல்லுவீங்களா? சரி, பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்ததுன்னா யார் வராது? சாபம் சாத்தானுக்கு இடம் இல்லை. மந்திரமும் வெள்ளி சுனியத்தையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப ஜெபத்துக்கு இடம் கொடுங்க. பிள்ளைகளை குடும்ப ஜெபத்துக்கு வந்து உட்கார வைங்க. பிரைஸ் தி லார்ட். டெய்லி பைபிள் வாசிங்க. திருப்பலியில் வாரத்துக்கு ஒரு நாள் தானே? 2 வாரத்துக்கா? சரி, நீங்க திருப்பலியில் வந்து பங்கெடுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளை தேடுங்க. ஆலயம் திறந்தன இருக்கும். ஆண்டவர் முன்னால வந்து உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனையா சிலுவைக்கு முன்னால வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை பாரும். நீங்க அவரை தேடி வந்தீங்கன்னா, அவரை தேர்ந்து கொண்டீங்கன்னா நீங்கள் அலைந்து திரிய மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பிரச்சனை என்ன? பொங்கி வழிந்தோடுகிற ஆண்டவரை விட்டுட்டு ஓட்டை தொட்டிகளை தெரிந்து கொள்ளுகிறோம். எதை தெரிந்துக்கிறோம்? ஓட்டை தொட்டி. போன காசு தான் போகும். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் காசை இழந்து, உடல் நலத்தை இழந்து, மனநோயாளிகளாக குடும்பத்தில் சாபங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல என்னது? உன் கடவுளாய் ஆண்டவர் நாமே, நம்மை தவிர வேறு தெய்வம் உனக்கு இருக்கக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இடம் இல்லையா? இடம் இருக்குமா? சொல்லுங்க. இல்லை, இங்கே கோயிலில் இருக்கும், அங்கே இல்லை. அப்படியா? இங்கேயும் ஒன்றா தான் இருக்கணும், அங்கேயும் ஒன்றா தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பல்லவியை பாடும். என் இயேசுவே தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. என் இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். முதல்ல கடவுளுக்குரிய நாள், கடவுளுக்குரிய காரியம், கடவுளுக்குரிய தேடுதலை விட்டுட்டு எப்போ அந்நிய காரியங்களை, வேற்று காரியங்கள், மூட நம்பிக்கைகளை தேடுறோமோ அப்போவே நம்மளே போய் சாபத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சாபங்கள் வருகிறது. நிறைய பேர் சாபத்தை எடுக்கிறாங்க. எப்போ? பைபிள் சொல்லுகிறது நீ நல்லா இருக்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? வாசிக்கிறீங்களாப்பா? நீங்கள் இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம், என்னப்பா உபாகமம் 5ஆம் அதிகாரம் நல்லா கவனித்து படிக்கணும். 16வது வசந்த படி, 5:16 படி. உன் தந்தையும் தாயையும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாய் ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் வளமுடன் வாழ்வாய். ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் கட்டளை இதுவே. கை தட்டுங்க பாப்போம். நீ கடவுளை தேடும் போது கடவுள் உனக்கு பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவரை விட்டுட்டு எதையாவது போய் எடுத்து கட்டிக்கிட்டு எதையாவது இதுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு அதுக்கு முன்னால் உட்காந்துட்டு போனேன்னா நீயே போய் என்ன செஞ்சுக்கிற? சிக்கல்ல மாட்டி கொடுக்குற. சரி, ரெண்டாவது பாருங்க, கடவுளோட ஆசீர்வதிக்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி என்ன? முதல்ல கடவுளுக்கு அஞ்சு, கடவுளை கட்டளைக்கு கீழ்ப்படி. ரெண்டாவது, உன்னை அப்பா அம்மாவை மதிச்சு நட. தந்தையும் தாயையும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு அப்பாவையும் அம்மாவையும் மதிக்க முடியாது. அப்பா அம்மாவை சொல்லுங்க
இன்னைக்கு பிரச்சனை எங்கே இருக்கு? நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் நல்ல பணம் வருமானம் வந்தாலும் இன்னைக்கு குடும்பம் கஷ்டத்திலே இருக்கு. ஏன்? நான் சமீபத்தில் ஒரு சகோதரியோட வீட்டுக்கு போயிருந்தேன். போனால் அந்த அம்மா சொல்லுது, எடுத்த காரியமெல்லாம் தோல்வி, எல்லாம் நஷ்டம், எனக்கு மூல வியாதி தீரவே மாட்டேங்கு, என் வீட்டுக்காரருக்கு என்னென்ன தெரியல, வயிறு அல்சர் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அங்கே சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அப்போ அவர்களை உட்கார வைத்து பேசிக்கிட்டு வீட்டில் எத்தனை பேர் விசாரித்த பொழுது அந்த அம்மா, அந்த ஐயா, கணவன், மனைவி, பிள்ளைங்க. நான் கேட்டேன், வேறு பெரியவங்கெல்லாம் கிடையாதா அப்படின்னோடனே அதுக்கப்புறமா தான் சொல்லுதாங்க, அந்த வீட்டில் இருந்த தாயார் சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி இறந்தாங்க நினைக்கிறீங்க? இந்த வீட்டுக்காரருடைய மனைவி அம்மா, இந்த தாயாரை, மாமியாரை இந்த மருமகா கடுமையாக வேதனைப்படுத்துவா, பட்னி போடுவா, டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டா. அதுக்கு மகனும் ஒரு என்ன செய்கிறான், உதவிக்கு துணை போகிறான். ஐயா, உன் மனைவியை சோறு தர மாட்டாக்கா ஐயா, ஐயா தட்டை கொண்டு போய் அடிக்கிறாயா. இவன் சொல்றது சாவு, எங்களுக்கு நிம்மதியை கெடுக்கன்னே வந்திருக்கு. எத்தனையோ பேருக்கு சாவு வருது, உனக்கு சாவு வர மாட்டாங்க. இப்போ கிளவி செத்து போச்சு. ஆனால் செத்ததுக்கு பின்னால் தான் இருக்கு உனக்கு என்னது, செக்கு, ஆப்பு. நீங்கள் சொல்லீங்களா ஆப்பு. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்னது, இப்போ டெய்லி வீடு ரணகலமாக இருக்கு, வேலைக்கு போக முடியல, உத்தியோகத்துக்கு போக முடியல, அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை, அந்த அம்மாவுக்கு சரியில்லை, பிள்ளைகளுக்கு சரியில்லை. எப்படி ஆசீர்வாதமாக இருப்ப நீ? எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஆசீர்வாதமாக நீ வாழ்றதுக்கு தான் உனக்கு ஆண்டவர் அப்பாவை அம்மாவை கொடுத்துருக்கார். கைத்தட்டு. நீ ஆசீர்வாதமாக இருக்க தான் யாரை கொடுத்துருக்காரு? தந்தையும் தாயையும் ஆண்டவர் கொடுத்துருக்கார். இங்கே இருக்கிற ஒரு குழந்தைக்கு அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதம் அனுப்பிட்டு அந்த குழந்தைய மட்டும் விடுவோம், வாழ முடியுமா? சொல்லுமா, வாழ முடியுமா? சத்தமாக சொல்லுங்க. ஒரு பிள்ளைக்கு அப்பாவும் அம்மாவும் கவனிக்கிறதுக்கும் பெரியப்பா வீட்லேயோ சித்தி வீட்லேயோ விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் என்னையும் சேர்த்தான் தூக்கி கொஞ்சம் முத்தம் கொடுப்போம், அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு மேலே கூட 5 நிமிஷம் ஆகிட்டுனா மெல்ல பார்ப்போம், மில்டன் பிரதர் கொஞ்சம் தூக்கிக்கிடுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். செல்லத்துக்கு தூக்குவோம், வாழ்க்கைக்கு கொஞ்ச நேரம் ஆனவுடனே அதுவே நமக்கு சுமையாயிரும், இறக்கி தூக்கி போட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவள் தகப்பனையும் தாயையும் கடவுள் கொடுத்துருக்கிறார். எப்படி? அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமே அம்மாவும் அப்பாவும் தான். கை தட்டு பார்ப்போம். இங்க இருக்கிற இளைஞனே, இளமண்ணே, சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கன்னா உங்க அப்பா அம்மாவை என்ன செய்? நீ நல்லா இருப்பியா, நல்லா இல்லம்மா போவியாங்கிறதுக்கு முடிவு உங்க அப்பா அம்மா. உன்னால மகிழ்ச்சி அடைந்தால் நீ நல்லா இருப்ப, உன்னால உங்க அப்பா அம்மா அழுதுகிட்டு இருந்தா நீ எழுதி வச்சுக்கோ, வாழ்க்கையில கடைசி வரை நிம்மதி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஏங்க, அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். தந்தையும் தாயையும் மதித்து நட, அப்பதான் நீ என்ன செய்வ? உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, நீங்க நீதிமொழிகளிலே நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி நீங்க வாசிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபங்கள் வருவதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நீதிமொழிகளில் வாசிங்க. தந்தையையும் தாயையும் ஒருத்தன் மதித்து நடக்காத பொழுது அவனுடைய குடும்பம் சாபத்தை சந்திக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்களேன். நீதிமொழி 20:20. தாயையும் தந்தையையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். கை தட்டுங்க பார்ப்போம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அப்பாவையும் அம்மாவையும் சபிச்சன்னா, சபிப்பை சொல்லுங்க, தைரியமா சொல்லுமா.
அப்பாவையும் அம்மாவையும் சபிச்சன்னா உன் வாழ்க்கையில் இருள் மட்டும்தான் மிஞ்சும். பாதை தெரியுமா? இருட்டில் பாதை தெரியுமா? நீ எங்கே போய் தேடினாலும் உனக்கு பாதை, நீ உலகத்தில் உள்ள எவன்ட போனாலும் சரி உனக்கு பாதையே கிடையாது. தாயையும் தந்தையும் மதிக்காதவன், தாயையும் தந்தையும் சபிக்கிறவன் நல்லா இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி கேளுங்க, முடியுமா? இம்பட்டோண்டு படித்து கொஞ்சம் மேலே வர்றதுக்குள்ளே அப்பா அம்மா பார்த்து கேட்கறது, என்ன என்ன 10 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள என்ன இன்னும் ஓம் புருஷன் என்ன பெருசாக சம்பாதிச்சிட்டாரு. அந்த ஓம் புருஷன் யாரு? எத்தா சொல்லு. அந்த ஓம் புருஷன் யாருன்னு அவன் பெத்த அப்பன், அவன் வச்சிருக்க பேர் என்னது? ஓம் புருஷன். ஓம் புருஷன், ஓம் புருஷன் என்ன பெருசாக கிழிச்சான். நான் பாரு இப்போ டோன் வயசில் எவ்வளவு கொஞ்சம் திருமுறு தெனாவிட்டு கொஞ்சம் பொம்பளை பிள்ளைய படிச்சுட்டா அம்மாவுக்கு கேட்குது, இன்னும் 2ஆம் கிளாஸ் ஃபெயிலு. பிரைஸ் அலாட். அந்த 2ஆம் கிளாஸ் ஃபெயிலு இருக்கிறதுனால தான் நீ இருக்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. தந்தையும் தாயும் மதிச்சு நட. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற திருமணமான என் சகோதரியே சகோதரனே, மாமனார் மாமியார் என்ன பண்ணு? அன்பு செய். கொஞ்சம் வயசாகிட்டுனா இப்போ பேசக்கூடாது, பேசுவாங்க, புலம்பிகிட்டே இருக்கும். உடனே இந்த கிளம்பலாம் சாவே மாட்டேக்கு. எவளுக்கு இல்லாமோ சாவு வருது, இவளுக்கு சாவு வர மாட்டேக்கு. எவா மாமிலாம் ஆற்றுல வலிக்கு விழுதான், என் மாமி விழ மாட்டேக்காளே. நீ நல்லா இருக்கும்போதே விழுந்துடாத. பிரைஸ் அலாட். அவளா 90 வயசில் தான் விழணும், கவலைப்படாத. சாபம் வருமா வராதா? நீ வாயை திறக்கும் போது உன் வீட்டில் சாபம் வந்து தீந்துடும் உன் மேலே. அப்புறம் போகும்போது மேட்டு வலிக்கு டபார்னு விழுந்தால் மேரி போனால் அப்புறம் திரவியத்தில் தான் கெட்டு போட வேண்டியிருக்கு. கெட்டு போட்டால் பரவாயில்ல, கெட்டு போட முடியாமல் போயிடக்கூடாது. பிரைஸ் அலாட். அப்போ முதல்ல மாமியார் சாவணுங்கிற ஜபத்தெல்லாம் நிப்பாட்டிருக்கு. இல்லை கிளவி சிரிக்கி, நம்மளை பார்த்தே சொல்கிறானா, நம்ம வீட்டில் நடக்கிறது அப்படியே தெரியுது போலப்போ. அதுக்காக மாமியார்லாம் ரொம்ப இதாக நினச்சிக்கிடாத. மாமியார் மருமகளை சபிக்கப்படாது, அப்புறம் மாமியார் தலையில் இடி விடும். சில மாமியார் சும்மா இருக்க மாட்டான், மருமகளுக்கு எல்லா ரோட்டில் போகிறவனெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருப்பாள். பிறகு கிழவிக்கு சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கொஞ்ச நாள் அடப்பு வரும், அப்புறம் கை கால் இழுத்துட்டு மேக்கையும் கிழக்கையும் போவோம். அல்லேலூயா. அதனால் இருக்கிற காலத்தில் சொந்த குடும்பத்தில் அது மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ நீ யாராக இருந்தாலும் மதிக்காமல் சபிக்க ஆரம்பித்தால் நீ உன் தலையில் சாபத்தை குவித்து கொள்ளுகிறாய். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மா மதிக்கணும், உறவுகளை மதிக்கணும், நேசிக்கணும், அன்பு செய்யணும். அப்போ தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யும்? கடந்து வரும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அப்பாவை அம்மாவை மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் டேய், அப்பாவுக்கு நாளையிலேருந்து 2 குவார்ட்ரு ஒரு கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்துரு. சில அப்பா அம்மாருக்கு உடனே இந்த வசனத்தை கேட்டோன்னே சந்தோஷமாயிரும். அப்பாவை மதித்து நடக்க வேண்டும். அதனால் அப்பாவுக்கு 2 குவார்ட்ரு, நேற்று வர 1 குவார்ட்ரு, இன்னைக்கு மதிப்புனா 2 குவார்ட்ரு ஒரு கோழி பிரியாணி. அந்த ஆளை குடியில் வச்சிட வேண்டியதான். ஒன்று மதிப்பு, நீ மதிக்கிற மாதிரி வாழணும். என்னம்மா அப்படிதானே? நீ தெருவில் கிடப்பன்னா அவன் எப்படி மதிப்பான்? வேற எப்படி மதிப்பான்? அப்பா மதிக்கிற மாதிரி வாழணும். அப்பா முன்மாதிரியா வாழணும். குடும்ப தலைவன் குடிகார பயலாக இருக்கக்கூடாது. குடும்ப தலைவன் விபச்சாரம் பண்ணிட்டு அலையக்கூடாது. குடும்ப தலைவன் பிள்ளைக்கு முன்மாதிரியா சொல்லுங்க இருக்கணும். தாத்தாக்காரரு பாட்டியம்மாலாம் முன்மாதிரியா இருக்கணும். இருக்கிற புறணியெல்லாம் வீட்டில் உட்காந்து பேரன் வச்சுட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட்.
இதெல்லாம் இருந்ததுன்னா ஒட்டுமொத்த குடும்பமே சாபமாக மாறிடும். அப்புறம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு குடிவரியும் களியாட்டமும் விபச்சாரமும் கள்ளத்தனங்களும் கெட்ட வார்த்தைகளும் இருந்ததுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நீங்களே ரைட்டு போட்டுக்கலாம். இந்த வீடு எப்படி இருக்குமா? சாபத்துக்குள்ளே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். நீதிமொழி 23:22. பெற்ற தந்தைக்கு செவி கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. என்ன செய்யாத? தந்தைக்கு மதிப்பு கொடு, தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் சாபம் ஏன் வருது சொல்லுங்கள்? சாபம் எப்போ வருது? தாய் தந்தையை மதிக்காமல் போகும்போது, தாய் தந்தை நீதியாக இல்லாமல் போகும்போது சாபங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாதிரி இன்னொரு வசனம், நீதிமொழி 30:17. தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும், கழுகு குஞ்சுகள் தின்னட்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், இதில் எல்லாமே இருக்குது. அப்பா அம்மாவை சபிக்கக்கூடாது, அப்பா அம்மா சபிக்கிற மாதிரி வாழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் இருக்கிற வயசானவங்களை நீங்கள் ஏளனப்படுத்த கூடாது. நீங்கள் பேரப்பிள்ளைகளாம் நல்ல மதிப்போட பெரியவங்களை வச்சுக்கணும். சொந்த அப்பா அம்மாவை, தாத்தா பாட்டியை எல்லாரையும் நேசிக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் எப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாபங்கள் எப்போ வர ஆரம்பிக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏழைகள் எளியவர்களை ஒடுக்கும் போது சாபங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தவங்க காசை வஞ்சிக்கும் போது சொல்லுங்க சாபம் வரும். அடுத்தவங்க குடியை கெடுக்கும் போது சத்தமாக சொல்லுங்க, அடுத்தவங்க குடியை கெடுத்தா சாபங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வாழ்க சொல்லுங்க, மரியே வாழ்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள், நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இன்னொருவருடைய உடைமைகளை நீங்கள் பறிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் வர ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ணும் பொழுது அங்கே என்ன வரும் சொல்லுங்க? ஒரு கணவன் தன்னுடைய மனைவி விட்டுட்டு வேறொரு பெண்ணை தேடும் பொழுது அங்கே என்ன வரும்? சாபம் வரும். வருமா வராதா? தீராத ஜென்ம சாபங்கள் வந்து சேரும். நீங்கள் அதில் லேவியராகவும் 20 நீங்கள் பிற வீட்டில் போய் படித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்து விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, சாபங்கள் எப்போ வருது அப்படி சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக வாழ்வீர்கள் என்றால், சகோதர சகோதரிய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்கன்னா, அடுத்தவங்களை அநியாயமாக குற்றம் சாட்டி அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் எப்போ காரணமாக வரீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும்? சாபம் வரும். சொந்த குடும்பத்திலே சில நேரங்களில் சிலர்லாம் ஏமாத்து வேலை. சொந்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்குள்ள சொத்து பிரித்து சரியாக கொடுக்காம படிக்காமல் ஒரு சகோதரர் வீட்டில் நடந்த சம்பவம். அவன் சகோதரர்கள் பாருங்க, இவன் ஒருத்தன் படித்தவன், 2 பேர் கொஞ்சம் படிக்காதவன். அதனால் இந்த 2 சகோதரர்களும் அண்ணனை நம்பினாங்க. பிரைஸ் தி லார்ட். அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? மெல்ல அப்பாவுடைய சொத்துக்களை, நல்ல சொத்துக்களெல்லாம் இவன் எழுதி வச்சுக்கிட்டு ஒன்றுக்குமே ஆகாத ரொம்ப தரம் குறைஞ்ச சொத்துக்களை எழுதி கொடுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த தம்பிகள் 2 பேர் எவ்வளோ நம்பினான்னா, அண்ணன்டே பத்திரம் இருக்கட்டும் நம்பியிருக்கான். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் பிரச்சனை தேவை வரும்போது கேட்டால்
இதான் அவங்களுக்கு அப்பா எழுதி வச்சாரு, முடிச்சிட்டான். அவங்க 2 பேரும் வடித்த கண்ணீர், அந்த குடும்பம் வடித்த கண்ணீர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா யாருமே நல்லா இல்லைங்க. செல்வத்தை வச்சு என்ன பண்ண போற? நீ நல்லா இருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சில வீட்டில் சொத்துக்கள் இருக்குது, வாழ்றதுக்கு பிள்ளைங்க இல்லை. பார்த்துருக்கீங்களாக்கா? நீ யோசிச்சு பாரு, அங்கே என்ன இருக்கு தெரியுமா? உடன் பிறந்தவருடைய கண்ணீர் இருக்கும், கூட பிறந்தவருடைய கண்ணீர் இருக்கும்பா. ஆபேலை கொண்டுட்டு காயின் நல்லா வாழ்ந்தானா? சொல்லுமா. இந்த உலகத்தில் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், ஆபேலும் காயினும் என்ன 2 பேர் தான் உலகத்தில் பிறந்த முதல் பிறக்கிறவர்கள், அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தவன். இந்த 2 பேருக்கு முன்னால் இவ்வளோ பெரிய உலகம் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய உலகத்தை அவனால் அனுபவிச்ச முடிஞ்சுதா? பார்த்தான், காயின் ஆபேலை கொண்டுட்டா எல்லாத்தையும் அனுபவிச்சலாம் நினைச்சான். ஆபேல் செத்து கொண்டுட்டான். இப்போ காயினால் வாழ முடிஞ்சுதா? அவன் சொல்கிறான், ஓடுறனே, அலையிறனே. நீங்கள் ஒருத்தருடைய இரத்தப்பழிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் நல்லா கவனிக்கணும், கருக்கலைப்பு செய்வது சாபத்தை கொண்டு வரும். எது கொண்டு வரும்? வயிற்றில் கடவுள் கொடுத்த குழந்தைய கர்ப்பத்திலே என்ன செய்யறது? சொல்லுங்க, அழிக்கிறது. 2 குழந்தை போதும், யாருக்கும் தெரியாமல் போய் அழிச்சிட்டு வர்றது. தெரியுதோ தெரியலையோ, நீ எப்போ கடவுள் கொடுத்த குழந்தைய கர்ப்பப்பையில் அழிக்கிறீங்களோ அப்போவே உங்கள் மேலே என்ன வந்துடும்? சொல்லுங்க, சாபம் வந்துடும். உங்களை யாராவது ஒரு கத்தி எடுத்து குத்துனா விடுவீலாமா? முள்ளு குத்துனாலே அழுவுற, கொசு கடிச்சாலே ஆண்டவரே எனக்கு இந்த கொசு கடிக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். ஒரு குழந்தைய துண்டு துண்டா கர்ப்பப்பையில் வெட்டி, அம்மா என்ன கொல்லாதேன்னு ஒரு குழந்தை கத்துமே, உன் வயிற்றுல உன் குழந்தை கத்தி கதறி அங்கே இங்கே ஓடும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? அந்த கர்ப்பப்பை ஆஸ்வதிக்கப்படுமா? சொல்லுமா, ஆஸ்வதிக்கப்படாது. கருக்கலைப்பு செய்த பின்னால அந்த குடும்பத்தை போய் பாரு, நிம்மதி இருக்காது, சிரிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காதுங்க. கருக்கலைப்பு செய்ய தூண்டினியா மாமியா? சில மாமியா இப்போ கூட அவனுக்கு குழந்தை தேவையில்லை, கிளவி நல்லா இருக்க மாட்டேன், நான் இருக்கேன் வாங்க கூட்டு போறேன். யாராவது அப்படிலாம் போயிருந்தா இன்னைக்கு ஆண்டை விட்டு அழுது மன்னிப்பு கேளு. ஏன்? உன் பரம்பரை மேலேயே சாபம் கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதே மாதிரி சில பேர் பாருங்க, சாபம் எதுக்கு? அடுத்தவங்களோட தேவைக்கு காசு வாங்குறது, ஆனால் வாங்கிட்டு அவங்கள அலைய விடுறது. சிலர்லாம் வாங்கிட்டு வாங்கலை என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, 5 லட்சம் ரூபா அவசரமாக வந்து கேட்டான்னு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுக்கும்போது அக்கா நீங்கள் தான் எனக்கு உடன் பிறந்தவான்னு சொன்னா, நானும் லூஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ ஏம்மா வட்டி கட்டணுமா? கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்னம்மா இப்படி சொல்கிற? மன்னனுக்கு என்ன எடுத்துகிட்டு சொல்கிறாளாம். நீ ஏதாவது சொன்ன சொல்லுங்க, நான் என்னையே கொளுத்து போகிறேன், போலீஸில் போயிரு, அப்புறம் நீ தான் உள்ளே போவ. கேட்பாளா இவா? புருஷன் வந்து ஒப்பாரி வைக்க அவன் 4 தர்மடி கொடுக்கான், காசை வாங்கிவிட்டு டயலாக்கு. இப்படிலாம் திறமைச்சாலியெல்லாம் இருந்துடாத. 1 ரூபானாலும் ஒழுங்காக கொடுத்துரு. அநியாய வட்டி வாங்குறவனும் சபிக்கப்பட்டவன் தான், வாங்கின காசை கொடுக்காதவனும் சொல்லுங்க சபிக்கப்பட்டவன். ஏன் ஜாபம் வருது? எப்படி வரும்? அடுத்தவன் உடமை, அடுத்தவன் காசு, கொள்ளையடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, அநீதியாக வாங்குறது, இதெல்லாம் உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இது சாபங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சாபங்களிலிருந்து விடுதலைய ஒரே வழி என்ன? ஆண்டவர்ட்ட வா, கண்ணீர் விட்டு அழு,
மனம் திரும்பி நல்ல பாவ சங்கீதனம் செய்து இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன்னு முடிவெடு. யார்ட்டையாவது தவறா காரியங்களில் நடந்திருந்தா மன்னிப்பு கேளு. முடிஞ்சா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி பண்ணு. அந்த சாபத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் மீட்டெடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு நமக்காக சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஏன்? நீ சுமக்க வேண்டிய சாபத்தையும் நான் சுமக்க வேண்டிய சாபத்தை அவர் சிலுவையில். ஆனால் யாருக்கு தெரியுமா இந்த அற்புதம் நடக்கும்? பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு சரியாய் வாழ முடிவெடுப்பவன் மீது ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். முழங்கால் படியிடும், கண்களை மூடுவோம். வாலிப தம்பிகளே, தங்கச்சிகளே, சகோதர சகோதரிகளே, நீ யாராவது குடிப்பழக்கத்துக்கெல்லாம் உள்ளா இருந்தீங்கன்னா விட்டுருங்க. பீடி, சிகரெட், போதை பொருட்கள், இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இளைய சமுதாயத்தை ரொம்ப அசுத்தமான பாதை, ஆபாச படங்கள், காதல் மயக்கங்கள், காம எண்ணங்கள், கஞ்சா போதைகள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வழி தவறி போகிறீங்க. நல்ல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த தீய பழக்கங்கள் வேண்டாம், நான் உமக்கு பிரியமாக வாழணும், நல்லொழுக்கத்தோடு வாழணும், உங்கள் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்குள்ளே வேணும். கேளுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்ம மீது இரக்கம் வைப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கைகளை விரித்து ஒப்பு கொடுங்க. 2 கைகளை விரித்து கொள்ளுங்கள். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன். அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அமர்ந்து விட்டேன். அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. பாடல் எண் 13. அதை எடுத்து பாடிக்கிட்டே உங்களை பாவத்தை நினைச்சு மனம் வருந்துங்க, மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன். அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்ணை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்களை முழுசு கேளுங்கப்பா. ஆண்டவரே, நான் என்ன பாவம் பண்ணேன்? இந்த பாவத்தை எனக்கு நினைவுபடுத்துங்க. சகோதரா, இது சாதாரணமான நேரம் இல்லை. வாலிப தங்கச்சி, கடவுள் உனக்கு கொடுத்த வாய்ப்பு. இன்னைக்கு நானும் நீங்களும் அவர் முன்னால் இருக்கோம்னா கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். ஏதோ பிரதர் 1 மணி நேரம் ஏதோ வசனத்தை சொன்னார்னு இப்போ நினச்சிட்டு போயிடாத. உன் வீட்டுக்குள்ளே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது இருந்ததுன்னா இன்னைக்கு அதை தூக்கி எறிஞ்சிரு. கையில் காலில் ஏதாவது தாயத்தோ தகடோ போட்டிருந்தேன்னா அதெல்லாம் அவுத்து வெளியே எறி. பயமாக இருந்ததுன்னா சொல்லு, நாங்கள் போகிறதுக்குள்ளே ஜெபம் பண்ணி அதெல்லாம் அறுத்து எறி. ஒப்புக்கொடு.
ஆண்டவரே என்னை மன்னிங்க சொல்லு, கண்ணீரோடு சொல்லு. என்னை மன்னிங்கப்பா, என் குடும்பத்தை மன்னிங்க. வீட்டில் சமாதான குறைவு, சண்டை சச்சரவு, என்னன்னே தெரியல. என் வீட்டில் வருமானமே இல்லை, தரித்திரம், கடன் பாரம். இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவங்களை மன்னிங்கப்பா. வாலிப பிள்ளைகளை அப்பா அம்மாவை எழுத்து பேசுறீங்களா? மன்னிப்புகள். சரியான பாதையில் போறியான்னு கேட்டுப்பாரு. ஒழுக்கமாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? உண்மையிலே நமக்கு சரியான பாதையில் போகிறோமா? தம்பி, எல்லாரும் ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? யோசித்துப்பார். தங்கச்சி யோசித்துப்பார். குடும்ப தலைவனை தலைவி எல்லாரும் ஏமாத்திடலாம்பா. உன்னோடு பயணிக்கிற ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கடவுளை ஏமாத்திடலாம். எல்லாரும் நினைக்கிறாங்க கடவுளை ஏமாத்திடலாம். ஆண்டவரை ஒருபோது ஏமாற்ற முடியாது. நீ செய்த பாவங்கள் உன் மேலேயும் உன் பிள்ளைங்க மேலே பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் அது வந்து அழித்து போடாதபடி இன்னைக்கு மன்னிப்பு கேள். ஆண்டவர் மேலே மனம் இறங்குவார். இயேசுவே எங்களை மன்னிங்கன்னு ஒப்புக்கொடு. மன்னிங்கப்பான்னு சொல்லு. வாயை திறந்து ஜெபம் பண்ணு. ஏசப்பா எங்களை மன்னிங்க. வாயை திறந்து சொல்லு, ஏசப்பா என்னை மன்னிங்க. நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா, என் குடும்பத்தை மன்னிங்கப்பா, என் பிள்ளைங்களை மன்னிங்க, கணவரை மன்னிங்க, மனைவியை மன்னிங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த தேவையில்லாத காரியங்கள் செய்ததுக்காக எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க சொல்லுங்க. மன்னிங்க. இனிமேல் இந்த பாவம் வேண்டாம், அந்த குடிப்பழக்கம் வேண்டாம், அந்த போதை பழக்கம் வேண்டாம், தீய வழிமுறைகள் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால எல்லா தீமைகளும் விடுதலையும் படி ஒப்பு கொடுங்க. இயேசுவே எங்களை மன்னியும், இரத்தத்தினால் எங்களை கழுவும் சொல்லு. தங்கச்சி ஒப்புக்கொடு. நீ ஜெபம் பண்ணுனா உண்மையிலே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கு. தங்கச்சி ஜெபம் பண்ணு, சகோதரியை ஜெபம் பண்ணு, அம்மா ஜெபம் பண்ணு. மாமியா மருமகள்களில் நல்ல சமாதானம் இல்லை, சண்டை, வீட்டில் டெய்லி பிரச்சனை, கெட்ட வார்த்தை, சாபமான வார்த்தை. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தொழில் செய்யும்போது, வியாபாரம் செய்யும் பொழுது நீ என்ன பண்ணியோ அதெல்லாம் ஒப்புக்கொடு. மன்னிப்பு கேளு. இந்த சாபங்கள்லேருந்து ஆண்டவரனை விடுவிக்கும்படி ஒப்புக்கொடு. சாபங்கள்லேருந்து ஆண்டவரே இந்த சாபங்கள் எனக்கு வேண்டாம், சாபங்கள் எனக்கு வேண்டாம், என் ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று ஒப்புக்கொடுங்க. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை போற்றுகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபக்கேடுகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா. என்னுடைய பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கும்படி கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி என் மீது விழ வேண்டிய எல்லா சாபங்களையும் பாவத்தின் தண்டனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். என் மீது இரக்கமையும் என்னை மன்னித்தருளும். இயேசுவே கல்வாரி சிலுவையில் நீர் சிந்திய திரு ரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் வந்திருக்கிற பரம்பரை சாபங்கள், பெற்றோர் செய்த பாவங்களால் வந்த சாபங்கள், நான் செய்த பாவங்களால் தவறுகளால் என் மீது விழுந்திருக்கிற எல்லா சாபங்களிலும் எங்களை விடுவித்தர். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் உழைப்பு, வருமானம், நிலபுலன்கள், வீடு வாசல், வீடுகளில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஆசீர்வதியும். உள்நாட்டிலே வெளிநாட்டில் படிக்கிற வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். ஆமென்.